டேய் சுரேஷ், இங்க என்னடா நடக்குது? என்னடா ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? ஒரே சத்தமா இருக்கு. இந்த வீட்ல நிம்மதியா இருக்க முடியுதா? அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராஜலட்சுமி அங்க ரூமுக்குள்ள சத்தம் கேட்டு அங்க சுரேஷ் கிட்ட வந்து பேச, உடனே அங்க சுரேஷ் இருந்துகிட்டு, அம்மா, இவ என்ன செஞ்சான்னு தெரிஞ்சா நீங்களே இவளை நல்லா திட்டுவீங்கம்மா. டேய், அப்படி என்ன தண்டா பண்ணா நீங்களே சொல்லுங்கம்மா. ஒரு மனுஷன் ஒருத்திக்கு அட்வைஸ் பண்ணா அதை ஏத்துக்கணும், இல்லைன்னா அமைதியா போகணும். அதை விட்டுட்டு சொல்ற மனுஷனை பார்த்து போயான்னு ரொம்ப திமிரா சொல்லிட்டு போறா அப்படின்னு சொல்லிட்டு இங்க சுரேஷ் சொல்ல, ஏமா அப்படி யாரம்மா போயான்னு சொல்லி மரியாதை குறைவா நடத்திட்டு வந்திருக்க? சுரேஷுக்கு அப்படியெல்லாம் நடந்துக்கிட்டா சுத்தமா பிடிக்காது. என்ன சுரேஷ் எதையாவது சொன்னியா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த ராகவன் மதிய ரொம்ப கோவத்தோட கேட்க, இதை பார்த்துக்கிட்டு இருந்த மலரோ, ஐயோ தங்கராஜ் அண்ணனை மதி போயான்னு சொன்ன விஷயம் சுரேஷுக்கு தெரிஞ்சதுனால இவன் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானோ. இந்த விஷயம் மட்டும் அத்தைக்கும் மாமாவுக்கும் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா வீட்டில் ஒரு பெரிய பூகம்பமே வெடிக்கும். எப்படியாவது இந்த நிலைமை சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சுரேஷ் கிட்ட வந்து, என்ன சுரேஷ், உங்களுக்குள்ள பிரச்சனைனா அமைதியா சண்டை போட்டுட்டு போனோம், இதுக்காகவா இவ்வளோ சத்தம் போட்டு கத்திக்கிட்டு? பாவம் புது பொண்ணு வேற பயந்து இருக்க போறா. ஏற்கனவே உன்னை நினைச்சாலே அவ பயந்துகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மலர் பேச, உடனே இங்க சுரேஷ் இருந்துகிட்டு, அண்ணி போது அண்ணி, இவளுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணாதீங்க. இவ அவ்வளோ பெரிய நல்லவெல்லாம் கிடையாது. இவ என்ன பண்ணான்னு தெரிஞ்சா நீங்களே இவளை நல்லா 4 திட்டு திட்டுவீங்க. டேய் வேணாண்டா, விட்டுட்டு போடா. இல்ல நீ, நான் சொல்லத்தான் போறேன். அம்மா, இவ யாரை பார்த்து தெரியுமா போயான்னு சொன்னா? டேய் யாரடா பார்த்து சொன்னா? வேற யாரும் இல்லம்மா, மாமா தங்கராஜ் மாமாவை பார்த்து திமிரா போயான்னு சொல்லிட்டு இவ பாட்டுக்குன்னு அவங்க அப்பாவை பார்க்க போறாமா. அப்போ அந்த மனுஷன் அப்படியே உடஞ்சி இடிஞ்சு போய் அந்த இடத்துலயே உக்காந்துட்டாரு. எனக்குமே இவ அப்படி பேசுனதை நினைக்கும் போது ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. பாவமா மாமா, மாமாவுக்கு மரியாதை கொடுக்காத இவ எதுக்காகம்மா இந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சுரேஷ் பேசிக்கிட்டு இருக்க. இதை கேட்டதும் அங்க இருந்த ராஜலட்சுமிக்கும் ராகவனுக்கும் ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. என்னம்மா சுரேஷ் சொல்றதெல்லாம் உண்மையா? மாப்பிள்ளைய பார்த்து போயான்னு சொல்லிட்டு வந்தியா? என்னம்மா இப்படியெல்லாம் பேசக்கூடாது. ஒருத்தர் ஒரு அட்வைஸ் கொடுத்தா அதை சரின்னு சொல்லி ஏற்றுக்கிட்டு போனோம். அதுக்காக நீ அவரை போயான்னு சொல்லி மட்டு மரியாதை இல்லாமல் நடத்துறது ரொம்ப பெரிய தப்புமா. நல்லா சொல்லுங்கப்பா, நல்லா காதில் விழுற மாதிரி சொல்லுங்க. நானும் இதையே தான் சொன்னேன். அதுக்கு என்ன தெரியுமா சொல்றா? ரவுடி கட்ட பஞ்சாயத்து நடத்துறவங்களுக்கெல்லாம் நான் மரியாதை கொடுத்து பேச மாட்டேன் அப்படின்னு என்கிட்டயே சொல்றா. மாமாவை பத்தி இவ்வளோ தரக்குறைவா பேசும்போது எனக்கு கோவம் வராம நான் சத்தம் போடாம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் பேசிக்கிட்டு இருக்க. உடனே மதி இருந்துகிட்டு, போதும் எல்லாரும் பேசிட்டீங்களா? இப்போ நான் பேசுறேன். ஏன் அத்தை, உங்களுக்கு நான் இந்த வீட்டில் மரியாதை கொடுக்கலையா? இல்ல வந்த நாள்ல இருந்து மாமாவுக்கு தான் மரியாதை கொடுக்கலையா? யாருக்கு மரியாதை கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். அதை சொல்றதுக்கு இவருக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? என்னம்மா ரைட்ஸ் அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்க? அவன் உன் கழுத்துல தாலி கட்டின உன்னோட புருஷன். உனக்கு எதனா ஒண்ணுனா அவன் தான் சொல்லுவான். அதை நீ கேட்டு நடந்துக்கணும். அதை கேட்டு நடந்துக்கிட்டாதான் இந்த வீட்டில் சந்தோஷமா இருக்க முடியும். சரிங்க ஆண்டி, அவர் சொல்ற மாதிரி நான் கேட்கறதா கூட இருக்கட்டும். ஆனா அந்த தங்கராஜ் விஷயத்துல மட்டும் என்னை எந்த கேள்வியும் இவர் கேட்க கூடாது. ஏன்னா எனக்கு முதல் எதிரினா அது தங்கராஜ் மட்டும்தான். என்னோட வாழ்க்கையை பாழாக்கி என்னை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு இந்த சுரேஷுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு என்னையும் எங்க அப்பாவையும் பிளாக்மெயில் பண்ணி என் கழுத்துல தாலியை கட்ட வச்சு என் வாழ்க்கையவே நாசனமாக்கின அவருக்கு என்னால மரியாதை கொடுக்க முடியாது. எனக்கு எப்போ தோணுதோ அதை தான் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மதி தன்னோட மனசில் பட்டதை அப்படியே எல்லார் முன்னாடியும் பேச, வந்த கோவத்துக்கு அங்கே இருந்த சுரேஷோ, நானும் பேசிக்கிட்டே இருக்கேன், நீயும் ஓவரா போய்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி ஒரு அறை கொடுக்க, மதியோ அப்படியே வேக வேகமாக போய் செவுத்துல இடிச்சுக்கிட்டு கீழே விழுந்து மயக்கமும் போட்டுடுறாங்க. டேய் என்னடா பேசிக்கிட்டே இருக்கும்போது பொம்பளை பிள்ளைங்க மேலே கையை வைக்கிற? மதி மதி எழுந்துருமா. மலரு என்ன பார்த்துக்கிட்டே இருக்க? சீக்கிரமா போய் தண்ணி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அங்க லட்சுமி சொல்ல, இங்க வேக வேகமா மலருமே போய் தண்ணி எடுத்துட்டு வந்து அங்க மதி மேல தெளிச்சாலும் மதி மயக்கத்துல இருந்துகிட்டு இருக்காங்க. எல்லாருமே பதறி அடிச்சுக்கிட்டு எழுப்பிக்கிட்டு இருக்க. சுரேஷ் ஒரு பக்கம் கோவத்தோட நின்னுகிட்டு இருக்க. அதே நேரம் பாக்கியராஜ் இங்க ஆபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்குள்ள வர எல்லாருமே பதட்டமா இருக்கிறதாவும் சத்தம் கேட்டு வேக வேகமா சுரேஷோட ரூமுக்குள்ள வர அங்க மதி மயக்கம் போட்டு கிடக்கிறத பார்த்ததும், தள்ளுங்க என்னாச்சு? மதி மதி எழுந்துருமா. மலரு தண்ணி தெளிச்சு பாத்தீங்களா? எல்லாமே பண்ணிட்டோங்க. மதி எழுந்துக்க மாட்டேங்கிறா. என்னது எழுந்துக்க மாட்டேங்கிறாளா? தள்ளுங்க எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சுரேஷ் வேக வேகமா தன்னோட இரு கைகளால அங்க இருந்த மதியை தூக்கிக்கிட்டு வேக வேகமா இங்க ஒரு ஆட்டோ பிடிச்சு அப்படியே ஹாஸ்பிட்டலுக்குமே கூட்டிட்டு போறாங்க. டேய் என்னடா பண்ணி வச்சிருக்க? ஏண்டா அந்த பொண்ணுகிட்ட உன்னால பொறுமையா பேச முடியாதா? ஏற்கனவே தங்கராஜான மதிக்கு பிடிக்கல, அதனாலதான் அவ அவ்வளோ கோவப்பட்டு பேசுறா. அதுக்காக நீயும் எடுத்ததுக்கும் அடிக்கிற. ச்சே,
ஏன்டா இப்படி நடந்துக்கிற? உன்னை அப்புறம் அவ எப்படிடா நினைச்சு பாப்பா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இங்க மலர் அங்க சுரேஷை பிடிச்சிக்கிட்டு பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்க. ஐயோ அண்ணி, அவ நடிக்கிறா, நான் சும்மா தான் அடைச்சேன், அதுக்குள்ள போய் கீழே விழுந்து ஆக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கா. உங்களுக்கு அவளை பத்தி தெரியல, எக்கடி கெட்டுனா போங்க, நான் சொல்றது என்னைக்கு நீங்க கேட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க சுரேஷ் பேச மலர் வேக வேகமா அங்க ஆட்டோ பிடிச்சு பின்னாடியே ஹாஸ்பிட்டலுக்குமே போறாங்க. ஹாஸ்பிட்டல்ல டாக்டருமே மதிய செக் பண்ணிட்டு வெளியே வர அங்க இருந்த பாக்கியராஜ் வேக வேகமா டாக்டர் கிட்ட வந்து, டாக்டர் இப்போ மதிக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே, கண் முழிச்சிட்டாங்களா, இப்போ நல்லா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்தோட கேட்க, இப்போ பரவாயில்ல சார், ஓவரா எமோஷனல் ஆனதுனால அவங்க கொஞ்சம் மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க, மற்றபடி இட்ஸ் ஆல் ரைட், இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்க போய் அவங்கள பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் போக அங்க வந்த மலர், ராகவன், லட்சுமின்னு எல்லாருமே நேரா அங்க மதிய பார்க்க போறாங்க. மதியோ அப்பதான் மயக்கம் தெளிஞ்சு கண்மொழிக்க அங்க இருந்த பாக்கியராஜோ, என்ன மலரு, மதிக்கு ஒன்றும் தெரியாது, வீட்டில் இருக்க பொண்ணு, ஏன் சுரேஷ கோவத்துல அடிச்சிருக்கான், நீங்களாம் தடுத்திருக்க கூடாதா? ஐயோ, நாங்க எவ்வளவோ சொன்னங்க, ஆனா தங்கராஜ் அண்ணனு போயான்னு சொன்னதுக்காக அவனுக்கு ரொம்ப கோவம் வந்திருக்கு. ஏற்கனவே அவன் தான் தங்கராஜ் அண்ணனுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி பேசுவானே, அதனால தாங்க அப்படின்னு சொல்லிட்டு மலர் பேச அங்க இருந்த லட்சுமியோ, டேய் பாக்கியராஜ், என்னடா பேச்சு பேசுற, இவ என்ன அமைதியாவா இருந்தா? மாப்பிள்ள நம்ம வீட்டு பொக்கிஷத்தை பார்த்து என்னமோ போயான்னு மரியாதை குறைவா பேசியிருக்கா. பின்ன சுரேஷ்க்கு கோபம் வரதானே செய்யும், அவனுக்கு ஏற்கனவே மாப்பிள்ளையே ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்ல, ஒரு மனுஷனை பார்த்து எதுக்காக இவ இந்த மாதிரி வார்த்தையால திட்டி இருக்கணும்? அவன் பண்ணதுல தப்பு ஒன்றும் கிடையாது, கோவத்துல 4 அடி அடிக்க தான் செய்வாங்க, அதுக்காக இப்படியா மயக்கம் போட்டு விழுறது? இவ அவன் சொல்ற மாதிரி டிராமா தான் பண்றா போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி பேச உடனே அங்க மதியோ ஒரு முறை முறைச்சிட்டு திரும்ப இன்னொரு பக்கம் மலரோ அங்க லட்சுமியை பார்த்து, அத்தை, வீட்டில் பசங்களாம் குழந்தைங்களாம் தனியாக இருக்காங்க, கொஞ்சம் நீங்கள் போய் பார்த்துக்கோங்க அத்தை, மதியம் நாங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு வரோம். ஆமாம், மதியம் ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது, உடனே நீயும் அவனும் சேர்ந்துக்கிட்டு வந்துடுவீங்க, இவளுக்கெல்லாம் அந்த சுரேஷ் தான் சரி, நீங்கள் வாங்க நாம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த ராகவனும் லட்சுமியும் கிளம்ப இன்னொரு பக்கம் அங்கே ரேவதியுமே வராங்க. ஹாஸ்பிட்டலுக்கு மதிய பார்க்க வந்த ரேவதியோ, அண்ணி இப்போ மதி எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்தோட வர, இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, கண் முழிச்சிட்டா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போகலான்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மலர் பேசிக்கிட்டு இருக்க அங்கே ரேவதியுமே ரூமுக்குள்ளே போய், மதி, சொல்ல போனா என் புருஷனை நானே இது நாள் வரைக்கும், ஏன் கல்யாணமாகி இத்தனை வருஷத்துல ஒரு நாள் கூட போயேன்னு சொன்னதே இல்லை, மரியாதை குறைவா நடத்தினா கண்டிப்பா என் கண்ணம் பழுத்திருக்கும், ஆனா நல்ல வேலை என் ஆசையை நீ நிறைவேற்றிட்ட, பரவாயில்லையே, அந்த மாதிரி ஒரு மனுஷனை நீ இந்த அளவுக்கு ட்ரீட் பண்ணதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷத்தோட மதிக்கு கை கொடுத்து இங்க சந்தோஷமா பேச இதை பார்த்துக்கிட்டு இருந்த மலரோ, அச்சோ ரேவதி, என்ன ரேவதி நீ வேற, வீட்டில் இதனால ஒரு பெரிய பூகம்பமே வெடிச்சுக்கிட்டு இருக்கு, இந்த நேரத்தில் நீ மதிக்கு வந்து கை கொடுத்து சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த மலர் பேச, ஐயோ அனி, எனக்கு சந்தோஷத்துல கை கால் புரியல, அது மட்டும் இல்ல, இந்த சுரேஷ் எதுக்காக தான் முட்டாள்தான மாதிரி மதியை போட்டு அடிச்சிருக்கானும் புரியல. சரி மதி, நாம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க மதியை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு கூட இருந்த பாக்கியராஜ், மலர் எல்லாருமே கிளம்பி நேரா வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போன கொஞ்ச நேரத்துல விஷயத்தை கேள்விப்பட்டு தங்கராஜோ நேரா அங்க ராகவனோட வீட்டுக்கு வர, வீட்டுக்கு வந்த தங்கராஜோ பார்த்ததும் இங்க ராகவனும் லட்சுமியும் இருந்துகிட்டு, மாப்பிள்ள எங்களை மன்னிச்சிருங்க மாப்பிள்ள, எல்லாத்தையும் கேள்விப்பட்டேன், சுரேஷ் சொன்னான் மதி உங்களை இவ்வளோ அசிங்கப்படுத்தி பேசுவான்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கல, அதுக்கு அவளுக்கான தண்டனையை சுரேஷ் கொடுத்துட்டான், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ராகவன் பேச, விடுங்க மாமா, அதை பற்றி இப்போதைக்கு நான் யோசிக்க வேண்டிய நிலைமை கிடையாது, ஆமாம் சுரேஷ் எங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுரேஷை கேட்க சரியான நேரத்தில் சுரேஷ் ரூமுக்குள்ளே இருந்து வெளியே வராரு. வெளியே வந்து சுரேஷை பார்த்ததும் இங்கே தங்கராஜ் இருந்துக்கிட்டு, ஏன் சுரேஷ், எதுக்காக ஒரு பொண்ணை போட்டு நீ அடிச்சிருக்க, நீ பண்ணது தப்பு தானே, என்ன மாமா நீங்களும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க, ஹாஸ்பிட்டல்ல அசிங்கப்படுத்தியிருக்கா போயான்னு சொல்லி அதுக்காக அமைதியாக இருக்க முடியும், அதனால தான் அவளை அடித்தேன், அவ என்னமோ போய் இடிச்சுக்கிட்டு மயக்கம் போட்ட மாதிரி நடிச்சிருக்கா, இதோ வரா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சுரேஷ் பேசிக்கிட்டு இருக்க உள்ள வந்த மதிய பார்த்ததும் அங்கே இருந்த ராகவனும், நீ இந்த வீட்டுக்குள்ள வந்தப்பவே உனக்கான எல்லா ரூல்ஸையும் நாங்கள் சொன்னோம், ஆனால் அதை மீறியும் நீ சுரேஷை எதிர்த்து பேசியிருக்க, அது மட்டும் இல்லை மாப்பிள்ளைய ஹாஸ்பிட்டலில் வச்சு அவமானப்படுத்தியிருக்க,
இனிமே இந்த மாதிரி எல்லாம் இந்த வீட்டுக்குள்ள நடந்துக்க கூடாது. இந்த வீட்டுல எல்லார விட முக்கியமானவரு அது எங்க மாப்பிள்ள தங்கராஜ் மட்டும்தான். அவரை மீறி எந்த ஒரு காரியமும் பண்ணவும் கூடாது, அவரை எதிர்த்து பேசவும் கூடாது, அவரை அவமானப்படுத்துற மாதிரி நடந்துக்கவும் கூடாது. இதுதான் உனக்கு முதலும் கடைசியுமா நாங்க சொல்றது. இனிமேலாவது பார்த்து நடந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த ராகவன் மதிய பார்த்து பேச, மதியம் அங்க தங்கராஜையும் கூட இருந்த சுரேஷையும் முறைச்சுக்கிட்டே தன்னோட ரூமுக்குள்ள போறாங்க.